பிரைவேட் ஸ்கூல்ஸ் அவங்க ஃபீஸ வந்து பப்ளிக்கா டிஸ்ப்ளே பண்ண மறுக்கலாமா? மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஜூலை 8 வந்த ஒரு ஆர்டர் என்ன நடந்திருக்கு அப்டின்னா, ஆர்டிஐ ரைட் டூ இன்ஃபர்மேஷன் ஆக்ட் பேஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபிசர் அண்ட் சீஃப் எஜுகேஷனல் ஆஃபிசருக்கு கவர்ன்மென்ட் கைட்லைன்ஸ் படி மெட்ரிகுலேஷன் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஃபிக்ஸட் ஃபீ டீட்டெயில்ஸ் என்னன்னு கேட்டு ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க. குடுக்கப்பட்ட 30 நாள்ல வந்து அந்த இன்ஃபர்மேஷன வந்து பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபிசர் வந்து பதில் குடுக்கல. அப்பீல் போயிருக்காங்க. தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ஆர்டர் குடுத்திருக்காரு. டைரக்டர் ஆஃப் பிரைவேட் ஸ்கூல்ஸ வந்து பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபிசரா அப்பாயிண்ட் பண்ணி, அப்புறமா சீஃப் எஜுகேஷனல் ஆஃபிசருக்கு வந்து டைரக்ஷன் குடுத்திருக்காரு. என்னன்னா, பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர டிஸ்ப்ளே பண்ண சொல்லி டைரக்ஷன் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆர்டருக்கு அகைன்ஸ்ட்டா ஆல் இந்தியா பிரைவேட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அசோசியேஷன் வந்து ஹைகோர்ட் போறாங்க. அதுக்கு ஹைகோர்ட் வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து ரைட் டூ இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படி நீங்க பப்ளிக் அத்தாரிட்டி இல்ல. ஸோ இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ஓட ஆர்டர் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது தான். ஆமா, ஓகே ஒத்துக்கிறோம். ஆனா, பிரைவேட் ஸ்கூல்ஸ் ஆக்ட் படியும், தமிழ்நாடு பிரைவேட் ஸ்கூல்ஸ் ரெகுலேஷன் ரூல்ஸ் படி, பிரைவேட் ஸ்கூல்ஸ் கட்டாயம் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, ஃபீஸ் எவ்ளோ, ஸ்டாஃபோட ஸ்ட்ரென்த் என்ன, எவ்ளோ சீட்ஸ் இருக்கு ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.